இதோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடம் விருத்தாச்சலம் பகுதியை ஒட்டிய வயலூர் ஏரி. உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் ஃபேஸ்புக்கில் இப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது ராஜ்குமார் விருத்தாச்சலத்தை சேர்ந்த ராஜ்குமார் ஜேசிபி ஓனர் அவர்கள் இன்று அவருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 29 இன்று அவர் பிறந்த நாளை முன்னிட்டு நண்பர்களை அழைத்து கொண்டு வயலூர் ஏரி வந்து இருந்திருக்கார். இன்னும் என்னவென்றால் அவர் வந்து ஒரு நீச்சல் வீரர். இன்னைக்கு அவர் நீச்சல் வீரர் வந்து அவர் வந்து இந்த இடத்துல ஏரியில் குதித்து காட்ட போகிறாரு. அதை நம்ம எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இதை பார்க்க போகிறீங்க, இதை பார்த்து ஃபேஸ்புக்கில் எல்லாமே நீங்கள் பார்க்குற நண்பர்கள் எல்லாமே இதை கண்டிப்பாக ரசிக்கணுன்றதுக்காக உங்கள் எல்லாமே அந்த சாகத்தை வந்து செய்ய போகிறாரு அவர். இப்போ பார்க்கலாம் அவர் என்ன பண்ண போகிறாருன்றத. ராஜ் வாங்க, மிஸ்டர் ராஜ் வாங்க, ஜேசிபி ஓனர். நானா கண்டிப்பா அடே போ, நீ போங்க. நீ போங்க. நான் தெரியுமா? தெரியுங்க. பேச போகிறேன். உளுந்து ஏஞ்சி வந்து பேசுங்க. உளுந்ததுக்கு அப்புறம் பேச முடியாது. இல்லை ஒரே நிமிஷம் இருங்க. வாயில சேர் போட்டு மிச்சு இங்கே பாருங்க எல்லாரும் அடிப்போம். இங்கே பாருங்க அடிப்பட்ட மாதிரி ஆக்ஷனோட எந்திரிச்சு வந்து அப்போ உன்னோட அப்படிலாம் இருக்கு போட்டு போறடா ஒரு ஆக்ஷன் பண்ணி தமிழ் அரசு மாதிரி பண்ணணும். அப்படி சொல்லு புரிஞ்சு எழுந்து அப்படியே ஸ்டார்ட் போ. அமைதி அமைதி அமைதி. தமிழ்நாடு மானத்தை எதிர்நீச்சல் ராஜ் வீடியோ கட் பண்ணு விடலாம். வீடியோ ஆயிட்டு குதிக்க போறேன். அமைதி 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 அமைதி. எங்கடா சொல்ல விடுறீங்க? சொல்லாமல தமிழ்நாடு மானத்தை நான் தான் காப்பாற்ற போகிறேன். எதிரி தலைதான் குதிப்பேன். மன்ற போயிட்டு வந்து அடிப்பட்ட மாதிரி வந்து பேசுங்க சார். பட்டுதான் இருக்கு. வாங்க அடிப்பட்ட உங்க வேதனையை வந்து கொட்டி தீருங்க. வாங்க பாஸ் பண்ண முடியுமா? இல்லை கை கீச்சிச்சு, நல்ல அடிபட்டுருச்சு, முதுகு சேராச்சு. தமிழக அரசே ஏரியில் பள்ளம் தோண்டாதே, கல்லை போடாதே, தலையில் முகத்தெல்லாம் அடி வைக்கிறது. எனக்கா வாங்க நல்லா ஆமா சொல்லுங்கடா வாங்கடா. தமிழ் அரசு பேசுற மாதிரி செருப்பால் அடிக்க முன்னாடி கட்சிக்காரன் கூட வச்சுட்டு இருக்கீங்க. அவன் தமிழ் அரசு கட்சிக்காரன் நம்ம அவன் தமிழ் அரசு கட்சியா இருக்கா? எதிர்கட்சிடா. சரி அமைதி அமைதி. என்னப்பா இப்போ நீ இப்போ வந்து சார் பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப சிறப்பாக குதிச்சிங்க. ஆமாம் குதிச்சு உங்களுடைய வீரத்தை காட்டினீங்க. எப்படி உங்களுக்கு இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப வேதனையாக இருந்துச்சு சார். முன்னாடி வந்து ஆழமே இல்லை, குதிச்ச உடனே மூஞ்சில் அடிபட்டுச்சு. எப்படி இல்லையே நீங்கள் நல்லா பண்ணீங்களே? நல்லா தான் பண்ணேன். முன்னாடி ஒரு மாதம் பார்த்தீங்க இல்லை, ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதை ப்ராக்டிஸ் எடுத்ததாக வேறு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பண்ண. ஆமாம் நான் வீட்டில் எடுத்தேன் வெறும் தரையில். இங்கே வந்து தண்ணி இருந்தது வேறையா, ஜில்லின்னு வேறு இருந்தது. சரி கீழே சேராக இருக்குங்க சார். இதனால் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றும் உலகத்தில் இருக்கிற நண்பர்கள் ஏதாவது நீ சொல்லணும்னு ஏதாவது விரும்புறீங்களா? யாருமே வந்து தலைக்கெல்லாம் குதிக்காதீங்க தயவு செஞ்சு, நேரவே குதிங்க. ஏன்னா கீழே ஆழத்தை பார்த்து குதிக்கணும். எதிர்பார்க்காம குதிச்சிங்கன்னா அடிபட்டுரும். சரி பரவாயில்ல, தண்ணியில் குதிச்சனால நான் தப்பிச்சேன். தரையில் குதிச்சுட்டு என்ன வருது? அதையும் வர ஃபேஸ்புக்கில் விட போறீங்க. ஒன்னதாங்க கூப்பிடுறாங்க நார அவங்க திரும்பிட்டாங்க. நீங்க திரும்பினோன்னு தற்போது இப்போ அடுத்ததான் என் நண்பர் ஒருத்தர் வந்து குதிக்க போறாரு. இவரை குதிக்க வச்சு என்னன்னு பார்க்கும். இப்போ சார் வந்து உங்களுடைய நண்பர் ஒருத்தர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து நீச்சல் போட்டியிலன்னு சொன்னீங்களா, அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா? இவர் வந்து அவங்க குளத்தில் குளிச்சாரு. யார் பேர் மோத்தாடுங்கப்பா? அது இவர் தான். இது சீடு மறைச்சிட்டு கொஞ்சம் டூரை போங்க. அதுக்குள்ள டவுட் வந்து ஊரில் பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த குளத்தில் பன்னிகள் குளிக்க கூடாதுன்னு போட மீறி நீ எப்படி குளிச்சா அப்படின்னு துபாயில் குளிச்சுட்டு வந்துருக்கோம். இவங்க வந்து துபாயில் குளிச்சாங்க. இவங்க பேர் இவர் வந்து அன்பு செல்வம். துபாயில் குளிச்சு அங்கே ஒரு இடம் அடிச்சாங்க, ஜப்பான்காரன் அடிச்சாங்க. அவர் வந்ததுலேருந்து ட்ரெஸ் சாரி அவர் வந்ததுலேருந்து ட்ரெஸ்ஸை கழட்டாம இருக்காரு. அவர் யாருங்க? அவர் வந்து ஜட்டி போடாமட்டாரு. அவரு ரொம்ப நேரமா ஜட்டி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால்
அவரோட ஜட்டி காணாம போனது காரணம் தாங்க நடுவில் இருக்கிற தம்பி தான். யார் இரு ஜூம் பண்ணுங்க இருங்க. யாரு நான் யாருன்னு அந்த கை கட்டுறதுங்க கை கட்டுப்பா. தற்போது ஜட்டி தீடி விட்டு தண்ணியில் இறங்கியதால் இப்போ அவருடைய ஜட்டி வந்து இவருடைய ஜட்டி வந்து அவர் எடுத்ததால வந்து ஆமா இப்போ அவர் குளிக்க முடியாம நிக்கிறாரு. நம்ம குளிக்க முடியாம நிக்கிறாரு. குளிச்சதுக்கு அப்புறம் திரும்பி தரான் இருக்காரு. ஐயோ அது போறாது. போதும் பேஸ்புக் நிப்பாட்டு. மிஸ்டர் சிலம்பரசன் அவர்கள் வந்து இறங்கி கொண்டிருக்கிறார். ஜட்டியை தற்போது கழட்டி கொடுக்கிறார். அதை எங்கள் நண்பர் அவர்கள் மீட்டு கொடுத்து எங்கள் திறமையை காட்டு கருப்புல கருப்புல அவசரப்பட்டு கும்பலில் ஜட்டி அவித்து விட்டார். தற்போது